Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titan episode 89 part 1. ஓபன் பண்ணா கராஜ்ல ரெய்னர் கோனி ஜீனு எல்லாம் நாயை விட கேவலமா முதுகு ஓட்டையற அளவுக்கு வேலையை பாப்பானுங்க. ஷிப்ல இருந்த கடைசி ஃபியூவல வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. மெக்கானிக்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா பார்க்கும் போது ஒர்க் ஆகுமா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனை இருந்தா அதை சமாளிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தீவிரமான வேலை. அப்போ பீக் பாத்தீங்கன்னா கியோமி கிட்ட அவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்க கூட கூப்பிட்டு போயிருங்க, ஏன்னா அவங்க ஷிப்ல இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு சேஃப்டி இல்ல, பிளைன் போட்ல இருந்தாதான் கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க. அதை பண்றதுக்கு கியோமிக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, ஆனா அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்பா. சோ என்ன ஆனாலும் பிளைட் டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் அவங்கள கீழே இறங்க விட்டுறாதீங்க, அதை மட்டும் எனக்கு அஷ்யூர் பண்ணுங்கப்பா. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் சோகமா இருப்பாங்க, ஏன்னா அவங்க மொத்த ஃபேமிலியுமே ரம்பிளிங்ல இப்ப அழிஞ்சு போச்சே, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும். சரி இவ என்ன பண்ண போறான்னு கேட்டா அவ கூட செத்து போன காம்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே திருப்பி நிறைய செய்ய வேண்டி இருக்குது. அதனால வாரியரா என்னோட வேலையை நான் பண்ண போறேன், அங்க சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்கள மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ண விடிஞ்சிருச்சு. சொல்ல போனா எல்லாம் விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்ததுல விடிஞ்சும் போச்சு. அனியா குப்பன் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம், எல்லாம் தயாரானு கேட்டா அத்தனை பேரும் ரெடிம்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் எல்லாருமே கியர்ஸை செக் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் நோண்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா லெவி மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுவான். அதை பார்க்கும் போதே அத்தனை பேருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு விரலை மட்டும் வச்சு அவன் ட்ரிகர் பண்றானா, இன்னும் ஒரு 2 விரல் இருந்தா போதும் அவன் எப்பவோ ரெடி. அதே நேரம் இங்க ஆனி நான் ஒருத்தி தான் ஓடி போக போறேன்பா, நீ ஒன்னும் தப்பு பண்ணல, உனக்கு என்ன தேவையோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கிற, அது உன்னோட ஃப்ரீடம். ஆரம்பத்துல இருந்தே நீ ஒண்ணு மார்லேக்கு அடிமையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதனால எல்லாத்தையுமே உன் முதுகுல போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல, நீ கவலைப்படாம இரும்பா. ரெய்னர் நான் உங்ககிட்டயும் பெர்டோல்ட் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அன்னைக்கு நான் மிஷனை கண்டினியூ பண்ணணும்னு ஆரம்பிச்சதான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குது. நம்ம மட்டும் அன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே திரும்பி போயிருந்தோம்னா நீ ஏன் நானு பெர்டோல்ட் எல்லாருமே வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலிஸ பார்த்திருப்போம், அவங்க கூட வாழ்ந்திருப்போம். ஆனா அது எதுவுமே நடக்காததுக்கு காரணம் நான் தான், எனக்கு மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவான். சரி ஆனி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு சொல்லுவான்னு பார்த்தா உனக்கு தெரியாது உன்னை எவ்வளவு டைம் நான் கொல்லலான்னு யோசிச்சேன்னு, ஏன்னா அப்படி மட்டும் தான் நீ ஸ்டாப் பண்ண முடியுங்கிற நிலைமையில இருந்தேன், இல்லன்னா நீ எப்பவோ செத்துருப்பேன்பா. அதுக்குமே ரெய்னர் நீ அப்படி நீ பண்ணியிருந்தா கூட சந்தோஷம் தான் சொல்லுவானே தவிர வேற அவன் மேல கோவம் எல்லாம் பட மாட்டான். அப்புறம் என்ன நான் போயிட்டு வரேன் பாலா, கேபி ஃபால்கோ பத்திரமா பாத்துக்க அப்படின்பா. அப்படின்னா இவங்க ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ண அவங்களோட போல இவங்க தனியா கப்பல்ல டிராவல் பண்ணி போக போறாங்க. அதுலதான் ஃபால்கோ, கேபி, கியோமி, ஆனி இவங்க எல்லாம் தனியா கிளம்புறாங்க, மத்தவங்க எல்லாருமே பிளைங் போட்ல போறாங்க. ஆக்சுவலா கேபியும் ஃபால்கோவும் அந்த பிளைங் போட்ல தான் வருவாங்கன்னு நினைச்சேன். பீக் ஆக்சுவலா ஷிப்பை விட்டு இறங்காம பாத்துங்கன்னு சொல்லியிருக்கான். நம்மளும் பார்த்துட்டு ஆனி நீ ஒண்ணு கவலைப்படாத, நல்லபடியா போயிட்டு வா, நீ என்னைக்குமே எங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆனாலும் சோகமா தான் போவான். அர்மீனுக்கு ஓகேவான்னு மிகாசா கேப்பா. பயலுக்கு ஆனியை தனியா வரதுல கொஞ்சம் கவலை தான். ஜீன் பாத்தீங்கன்னா ஆனி இவங்க கூட வந்து நல்லா சண்டை போடுவான்னு பார்த்தான், ஆனா ஆல்ரெடி அவளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சண்டை போட்டுட்டான். இதுக்கப்புறமும் அவளை ஃபோர்ஸ் பண்றது வந்து தப்பு தானே. அர்மீனை பொறுத்த வரைக்கும் ஆனியா இருந்தா போதும், மத்தபடி வேற யாருக்காகவும் எதுவும் பண்ண வேண்டாம். ஆஞ்சி பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்குவா ரெய்னரும் பீக்கும் முழு மனசோட தான் இவங்க கூட வராங்களா இல்லையான்னு. ஏன்னா இஃப் இன் கேஸ் ரம்பிளிங் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டா கூட எல்டியன்ஸ் இவங்களை வந்து நல்ல விதமா வச்சுக்க மாட்டாங்க. பீக்கு சொல்ல போனா வரதுக்கு சுத்தமா பிடிக்கல தான், ஆனா ஜெனரல் மகத் கடைசியா சாகறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டு போனாரு, அவங்க வேலை முடியற வரைக்கும் அவங்களுக்காண்டி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருங்கன்னு. அதனாலதான் வந்திருக்கேன்பா. உடனே ஹாஞ்சி இருந்துட்டு எனக்குமே கார் டைட்டன் முதுகுல டிராவல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படி இப்படின்ட்டு ஜாலியா பேசுவாளா. உடனே மாறாத எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுன்னு போவான். லெவி கிண்டல் பண்ணுவான், உனக்கு டைட்டன்ஸ பிடிக்கும் தான், ஆனா அதுக்காண்டி ஓவரா வலிஞ்சுக்கிட்டு இருக்காதுன்னு. சரி இப்ப எல்லாமே பக்காவா ரெடி ஆயிருச்சு, என்னென்னலாம் சாப்பிட இருக்குதோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாங்க, தண்ணிய முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு தேவையான தண்ணியை எடுத்து வச்சுக்குவாங்க. அப்ப ஹாஞ்சி லெவி கிட்ட நீ சொல்லு லெவி, நம்மளை விட்டு பிரிஞ்சு போன எல்லா காம்ரேட்ஸுமே நம்மளை இப்ப பாத்துக்கிட்டு இருப்பாங்களா, நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம பண்றதெல்லாம் ரைட்டு தான் பெருமையா அவங்க கிட்ட சொல்ல முடியுமா, முதல்ல நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு கேட்ட உடனே சும்மா நீ எர்வின் மாதிரி பேசிட்டு இருக்காத, நம்ம இப்போதைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்க பாத்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ரெக்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு உள்ள கண்ட்ரோல் பண்ணி பாக்குறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா டெஸ்டும் பெர்ஃபெக்ட்டா போகுது, அவ்வளவுதான். இனி இப்பவே இவங்க கிளம்பிட்டாங்கன்னா ரம்பிளிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள பஞ்சாயத்து ஓவர் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ தண்ணி ஊத்துற சவுண்ட் கேட்கும். யாரான்னு பார்த்தா அந்த பிளாக் பைய அப்படியே தண்ணியில நனைஞ்சு சொட்ட சொட்ட வந்து நின்னுட்டு இருப்பான். ஆமா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கேப்லயே கண்ணை வச்சு எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு சுடுவான். 2-3 புல்லட் அங்க எங்கன்னு தெரியும். சாட்டானா இடையில மிகாசா பூந்து அவன் கழுத்திலேயே
ஒரே போர்டு. அவ்வளவுதான், பையன் ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணிருக்கான்னா அங்க இருந்து கிளம்பிச்சே இவங்க கப்பல் அதுல கொக்கிய போட்டு கடல்ல அப்படியே நீந்திக்கிட்டே வந்திருக்கான். ஏன்டா லூசு பையல இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு ஹாஞ்சி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க பிளைட் மெக்கானிக்ஸ் எல்லாம் பதறுவானுங்க. என்னடானா அந்த பிளாக் பைய சுட்டதுல பிளைங் போட்ல ஒரு 3 ஓட்டை. அட நார்மல் இடத்துல சுட்டுறதானா பரவாயில்ல, ஃபியூயல் டேங்க்ல போய் சுட்டுருக்கான். இப்படி ஓட்டையை வச்சுட்டுலாம் இவங்க பறக்க முடியாது. அவ்வளவுதான், வெடிச்சு செதறிடும். இல்லாட்டி ஃபியூயல் டக்குன்னு தீந்து போய் மேல இருந்து கீழே வந்து சாவாங்க. என்ன பண்றதுன்னு அன்யா குப்பன் பதறுவான். அந்த டைம் குண்டடி வாங்கின ஒரு மெக்கானிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த ஓட்டையை நாங்க அடைச்சிட்டோம்னா பஞ்சாயத்து ஓவரு, வெல்டிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெல்டிங் வேலையை ஆரம்பிப்பாங்க. என்ன ஒரு மேட்டர்னா தின் பிளேட்டை வச்சு இவங்க வெல்டிங் பண்ணாங்கன்னா இன்னொரு 1 மணி நேரத்துல கிளம்பிடலாம். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆக போதேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிரும். இந்த சவுண்டுன்னு ஹாஞ்சி பேய் அடிச்ச மாதிரி நிப்பா. வெளியில வந்து பார்த்தா ரம்பிளிங் அங்க தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. பிளாக் பாத்தீங்கன்னா அந்த நிலைமையிலயும் வேண்டாம், இதை தடுக்காதீங்க ப்ளீஸ், தடுக்காதீங்க, ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே செத்து போயிருவாங்க, இந்த ரம்பிளிங் மட்டும் தான் ஒரே ஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கண்ணை மூடுவானா. டே ஃப்ளோக்கே இருடா இருடான்னு ஜீன் சொல்லும் போதே பையன் அங்கேயே செத்துருவான். ஆஞ்சி அவன் கண்ணை மூடிக்கிட்டே, தம்பியே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே, ஆனா எங்களால கிவ் அப் பண்ண முடியாது. மேபி இன்னைக்கு ஹோப் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் நாங்க நிறைவேற்ற தான் செய்வோம்னு வெறித்தனமா லுக்கு விடுவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸுங்க எல்லாம் அப்படியே மலை ஏறி ஏறி இறங்கி வருதுங்க. அதுவும் அப்படியே சறுக்கிக்கிட்டு வந்து விழுமா. கப்பல்ல இருக்க ஃபால்கோவும் கேபியும் கதறுவாங்க. டைட்டன்ஸுங்க வந்துருச்சுங்க தானே. டோரை திறங்கன்னு சொன்னா திறக்க மாட்டான். ஏன்னா இவங்க கப்பல் எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறாங்க. கப்பலுக்கு கரியல்லி போட்டுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கியோமி. நாட்டையே தலைமை தாங்கி கொண்டு போயிட்டு இருந்தவ இப்ப கரியல்லி போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். அங்க பாருங்க படம் எப்படி வருதுன்னு. மிகாசா ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு அர்மின்ட்ட கேப்பா. அவன் ஒரே ஒரு ஹோப் இருக்குது, நான் வேணா இங்கே இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே தடுக்கிறேன், நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருங்கப்பா. அட கிறுக்கு பாயில, இப்படி எல்லாம் உன்னால போய் அவனை தடுக்க முடியாது, எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான், அப்பதான் எங்களால ஸ்டாப் பண்ண முடியும், அதனால நீங்க போங்க, நான் ஸ்டாப் பண்றேன்னு ரெய்னர் ஒத்த கால நிப்பான். ஆஞ்சி பச்சை பச்சை திட்டுவா, தம்பிகளா என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா, இனிமேட்டெல்லாம் டைட்டன் பவரை இப்படி எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்க முடியாது, உங்க எல்லாத்தையுமே இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தது நானு. சொல்ல போனா நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஏகப்பட்ட பேர்த்த நம்ம இழந்திருக்கோம். சோ நான் இத பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் இனி லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒருத்தங்க தேவைதானே. சோ அர்மினை இந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டுக்கு கமாண்டரா, அதுவும் 15th கமாண்டரா அப்பாயிண்ட் பண்ணுவா. தம்பி இந்த பொசிஷன்ல இருக்கும்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு உன்னை விட இந்த பொசிஷனுக்கு சூட்டபிளான ஆளு வேற யாரும் இல்ல. சோ இனி எல்லாத்தையுமே நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். அது மட்டும் இல்லாம லெவி இனிமேட்டு உனக்கு கீழே தான், அவனுக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவான், பாத்துக்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போவான். அந்த சீன் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு கவலைப்படுவாங்க, ஆஞ்சி ஒத்தையால எல்லாத்தையும் தடுக்க போறாளேன்னு. லெவியும் நிஜமாவே போக போறியான்னு கேட்டவுடனே, இது என்னோட கடைசி டர்ன் லெவி, நான் இதை பண்ணித்தான் ஆகணும், அண்ட் இந்த டைம் எனக்கு என்ன ஆனாலும் சரி நீங்க ஸ்டாப் பண்ணாம கிளம்பி போய்கிட்டே இருங்கம்பா, முழு மனசோட சண்டை போடுன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். பரவாயில்லையே இதை நீயே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா அப்ப எல்லாம் கண்டுக்கல. அவ கிளம்புனதுக்கு அப்புறம் ஆஞ்சி போகாதீங்க போகாதீங்கன்னு அர்மீனு கோனி மிகாசா 3 பேர் விரட்டிட்டு ஓடுவாங்க. இனியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ ஸ்வைன்னு அந்த டைட்டன்ஸ் கிட்டே போயிட்டான். அப்படி போன உடனே அத்தனை டைட்டன்ஸ டாப் ஆங்கிள் இருந்து அவ பாப்பாளா, அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி, செமையா இருக்குது. சரி ரைட்டு போட்டு பொழந்து கட்டிலான்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்க டைட்டனோட கழுத்துல தண்டர் ஸ்பியரை வச்சு அடிச்சு ஃபர்ஸ்ட் அதை கவுத்துவான். அதை கவுத்துன உடனே பின்னாடி வர டைட்டன்ஸ் எல்லாம் நடக்க முடியாம அதுக்கு மேல 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 மேலன்னு பொத்துன்னு விழுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு லைவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் டாங்க ஓரளவுக்கு ஒட்டியாச்சு, இன்னும் பாதி தான், அதையும் ஒட்டிட்டானுங்கன்னா போதும். ஆஞ்சி பாத்தீங்கன்னா வெறித்தனமா கால்குள்ளெல்லாம் பூந்து வெட்டிட்டு இருப்பான். எப்படியே கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போய்கிட்டே இருக்கும். ஃபியூயல் டேங்க ஒரு வழியா சீல் பண்ணியாச்சு. இந்த பிளாக் பைய மட்டும் வராம இருந்திருந்தானா ஹாஞ்சியோட சேர்த்து எல்லாம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டான். சரி நீ கிளம்ப வேண்டியதானே, எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ஹாஞ்சி சண்டை போடும் போது கல்லு வீடுன்னு எல்லாமே தெரிக்கும். ஏன்னா அதுங்க காலை எடுத்து வைக்கும் போதே அங்க இருக்க வீடெல்லாம் தெரிச்சு பறக்குதுங்க. அப்போ ஒண்ணு வந்து அந்த கராஜ்ல போய் விழும். ஆனா பிளைங் போட்டுக்கு எதுவும் ஆகல. அவங்களும் கஷ்டப்பட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்துட்டாங்க. கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா டப்புன்னு ஒரு டைட்டன் அந்த பக்கம் வந்துரும். விடலையே ஹாஞ்சி அந்த பக்கம் வர டைட்டன்ஸ் எல்லாத்தையும் வெட்டி தள்ளுவா. என்னன்னா அவ இன்னும் டீப்பா உள்ள போக போக அந்த டைட்டன்ஸோட ஹீட் தாங்க முடியாம பின்னாடி போட்டிருந்த அவ துணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு வந்து நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு கூட அவ அட்டாக் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு டைம் இல்ல. அங்க அந்த பிளைங் போட்ட ஒரு வழியா தண்ணியில இறக்கி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. டைட்டன்ஸுங்களும் பக்கத்துல வந்துருச்சுங்க. எரிய அந்த டைட்டன்ஸோட கழுத்தை ஒண்ணுன்னா வெட்டுவாளா. ஹீட் அவ பாடி மொத்தமா பரவி அந்த ஓடிஎம் கியரே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். கத்தி கதறிக்கிட்டே கடைசியா ஒரு டைட்டனோட கழுத்தை வெட்ட போவா. ஆனா அதுக்குள்ள பட்டால்னு வெடிச்சு அங்கேயே செதறி போய் விழுவா. அவ்வளவுதான், ஹாஞ்சி இதோட இறந்துட்டா. அர்மீனு நம்மளுங்க எல்லாம் பார்த்துட்டு கதறுவாங்க. டெட் பாடி அப்படியே எரிஞ்சுக்கிட்டே மேல இருந்து கீழே விழும் பாருங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அவ்வளவு ஃபீலிங், விழுந்து அழுதுட்டு இருப்பாங்க. லெவி எல்லாம் உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்ட ஹாஞ்சி, இனி நீ வேடிக்கை பாரும்பா. இங்க ஆனி கியோமி அவங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. என்ன இவங்க
இவங்க கப்பல்ல போறாங்க, அவங்க பறந்து போறாங்க. இதுக்கே இந்த நிலைமைனா எரனை போய் எப்படி இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சரி, இனி எரனை ஸ்டாப் பண்றாங்களா இல்ல இதே மாதிரி மிதிப்பட்டு இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.